வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்எஃப் மீட்டரை பற்றி நம்ம ஃபுல்லாக டெஸ்டிங் பண்ணி முடிச்சாச்சு. அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த மீட்டருக்கலாம்னா டிவிசர் C30, யூரி OICM 99G, யூரி OICM 999DX, அதுபோக டிபிசியோட BC 3000. இந்த அவ்வளோ மீட்டரையுமே நம்ம ஃபீல்டில் செக் பண்ணோம். என்னென்ன சிக்னல்லாம் செக் பண்ணியிருக்கோம்னா SCVயில், TCL, RSL மூணுலேயுமே செக் பண்ணியிருக்கு. அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். செக் பண்ணதோட ஃபுல் ஃபுட்டேஜ் இந்த வீடியோட லாஸ்ட்டில் போடுதேன். இப்போது அந்த செக் பண்ணோட ரிசல்ட் இதுதான். டோட்டலாக ஃபுல்லாக எல்லாமே ஃபஸ்ட் பாயிண்டில் இருந்து, அதில் ஃபஸ்ட் பாயிண்டில் S12லேருந்து S20 வரையும், மிட் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரையும் செக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரிசல்ட்டை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான் அதோட ஃபுல் ரிசல்ட்டு. C30யில் வர அளவு இது SCV சிக்னலில் செக் பண்ண ரிசல்ட்டு. C30யில் வர ஃபஸ்ட் பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட்டு அதோட எம்மியாக இருக்கும். யூரிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா இதை பொறுத்தவரை லெவல் ஒரு லெவல் வித்தியாசம் இருக்குது. எம்இஆர் 0.9 அந்த மாதிரி வரிசையாக, அதாவது ஒரு லெவல் 1.9 எம்இஆர் வித்தியாசம் இருக்குது. அதாவது லெவலில் 1 கூடையோ கம்மியாகவும் இருக்குது, எம்இஆரில் 1-2 வித்தியாசம் இருக்குது. இதே இந்த இதை அப்படி வச்சுக்கிடுங்க. அதே 99Gயில் பின்ன கடைசியில் வந்தீங்க அப்படின்னா இந்த U22க்கு மேலே போகும்போது என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு முன்ன வர ஒரு லெவலு 1 எம்இஆர் வித்தியாசம் இருக்குது. அதுக்கு அடுத்து போகும்போது 3 லெவலு, அடுத்து 3 லெவல் 2 எம்இஆர் வித்தியாசம், 2 லெவலு 2 எம்இஆர் வித்தியாசம், 5 லெவலு 2 எம்இஆர் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக போயிடுது. லாஸ்ட் பாயிண்டில் ஒரு மாதிரி சரியாயிடுது. சரி, ஓகே. அதுக்கடுத்து இந்த OICM 999DX செக் பண்ணும்போது சேமாக அதேமாதிரி ஃபஸ்ட் பாயிண்டில் அரை லெவலு 1/2 எம்இஆர், ஒரு லெவலு 1 எம்இஆர், இந்த மாதிரி தான் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்குது. ஆனால் மிட் பாயிண்ட்டுக்கு அடுத்து போகும்போது, அதாவது குறிப்பிட்டு பார்க்கணும்னா லாஸ்ட் பாயிண்ட் இந்த U25க்கு மேலெலாம் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 லெவல்லாம் வித்தியாசம் இருக்குது. 4 லெவல் வித்தியாசம் இருக்குது. இதில் 4 லெவல் வித்தியாசம். அதுக்கடுத்து நீங்கள் இதில் ஒரு விஷயம் பார்க்கணும். 4 லெவல் வித்தியாசம் இருந்தாலும் எம்இஆர் வித்தியாசம் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் இதில் டிக் போட்டிருக்கோம்னா அது வித்தியாசம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த யூரி 999DX அதாவது இந்த மாடல் 38 எம்இஆருக்கு மேலே காட்டவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா S19 C30யில் என்ன காட்டுதுன்னா 66.6, 39.9 எம்இஆர் காட்டுது. அதே இது யூரி 99Gயில் உங்களுக்கு 40.7 எம்இஆர் 68ன்னு காட்டுது. அதே இது OICM 999DXயில் பார்த்தீங்கன்னா 67.9, 38.4ன்னு தான் காட்டுது. அதாவது நம்ம ஃபுல்லாக செக் பண்ணல இந்த 38.4க்கு மேலே எந்த இடத்துலையுமே காட்டலை. எவ்வளோ எம்இஆர் இருந்தாலும், அதாவது 38.4க்கு மேலே வந்தாலே அது 38.4 இல்லை 38.2 இல்லை 38 அதுக்கு மேலே காட்டலை. அதாவது 39, 40ங்க மாதிரி காட்டலை. அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு இந்த டிவிசர் B 3000 அந்த டச் ஸ்க்ரீன் மீட்டரில் பார்த்தீங்கன்னா 36 எம்இஆருக்கு மேலே காட்டவே செய்யாது. எல்லாத்தையும் செக் பண்ணிங்கனாலும் இப்போ இது அந்த BC 3000 செக் பண்ண ரிசல்ட்டு எங்கே பார்த்தாலும் 36 எம்இஆர் 36 எம்இஆர் 36 எம்இஆர்னே காட்டும். அதான் 36க்கு மேலே வர இடத்துல பார்க்கும்போது அந்த மாதிரி OICM 999DXம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வாரதே 38 எம்இஆருக்கு மேலே தான் வருது அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் 38 தான் காட்டும். எனக்கு சில பாயிண்ட் 38 கீழே இருந்ததுனால சிலதில் ரீடிங்கும் 38க்கு மேலே இருக்கிறதுல ஃபுல்லாக 38, 38.4 இந்த மாதிரி தான் காட்டுதை தவிர்த்து 39.3ன்னா இங்கே 39 அந்த மாதிரி காட்டலாம். மேக்ஸிமம் ரீடிங்கே 38.4க்கு மேலே வரல. இதான் நான் ஃபுல்லாக செக் பண்ணது. இது இதில் மட்டும் இல்லை, அரசு கேபிள் ப்ளஸ் SCV, TCL மூணுலேயுமே செக் பண்ணேன். மூணுலேயும் செக் பண்ணும்போது 38.4க்கு மேலே காட்டலை. சரி, இந்த லெவல் வித்தியாசத்தை வச்சு ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா அப்படின்னா இதோட நான் ஃபுல் ரிசல்ட்டு மற்ற எல்லா சிக்னல்லையும் செக் பண்ணும்போது என்னென்னா ஃபஸ்ட் பாயிண்ட் ஓரளவு இந்த 2 மீட்டருமே S12 to S40க்குள்ளே வர ஃபஸ்ட் பாயிண்டில் லெவல் கூட ஒரு லெவலு எம்இஆர் 1 எம்இஆர்னு ஓரளவு காட்டிடுது. நம்ம அதை கெஸ் பண்ணி கூட அளந்து விட்டுடலாம். ஆனால் S40க்கு பிறகு கடைசி வரை இருக்க மீதி ஃப்ரீக்வன்சி, அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 458 மேட்ச் ஃப்ரீக்வன்சி டு 546 வரை உள்ளதை கொஞ்சம் வித்தியாசமாக தான் காட்டுது. அதாவது 2 எம்இஆர் 4 லெவல் இந்த மாதிரி வித்தியாசம் இந்த 2 மீட்டர்லையுமே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நோட் அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். சரி, ஓகே. இப்போது ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை பார்ப்போம். இப்போ இந்த மீட்டரோட விலை C30 ஒரு 17,000 ரூபா அப்படின்னு வச்சுக்கிடுவோம், இல்லை ஒரு 20,000 வச்சுக்கிடுவோம். இது 5,500, இது 3,500, ஆவரேஜாக ஒரு 5,000 வச்சுக்கிடுவோம். ஸோ 5,000 ரூபா மீட்டருக்கும் 20,000 ரூபா மீட்டருக்கும், அதாவது 4ல் 1 மடங்கு
தான் இதோட விலை. இது 20,000னா இது 5,000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடுது. 4ல் 1 மடங்கு விலை உள்ள மீட்டரை 4 மடங்கு விலை கூடின மீட்டரோட கம்பேரிசன் பண்ணுறதுங்கிறதே ஒரு ஈக்குவலான கம்பேரிசன் வந்து இல்லை. இப்போ இந்த மீட்டர் கம்பேரிசன் பண்ணுன்னா இதுக்கு ஈக்குவலான ஒரு 5,000 ரூபா ரேட்டில் உள்ள மீட்டரில் கம்பேரிசன் பண்ணால் ரிசல்ட் ஓரளவு சேமாக காட்டும். ஆனால் நம்ம அக்யூரசி கரெக்டாக காட்டுதா அப்படிங்கிறக்காண்டி தான் C30 கூட கம்பேரிசனே பண்ணுதோம். C30 கூட கம்பேரிசன் பண்ணும்போது இந்த அளவுக்கு வித்தியாசங்கள் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த YCM 999DX 5500 மாடல் வந்து 38 MERக்கு மேலே காட்டலை. அது ஒரு பெரிய மைனஸ் தான் ஒன்று. அதுக்கடுத்து சிக்னல் கொடுத்த உடனே இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகுது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஒரு டைம் டிடெக்ட் ஆனோடனே உள்ளே இம்பில்டாக ஸ்டோரேஜ் ஆகும்டங்கி நீங்கள் அடுத்த இதுக்கு போயிட்டு ரிட்டன் வந்தால் கூட திருப்பியும் அதே டைம் எடுத்து மறுபடியும் டிடெக்ட் பண்ணி தான் அதோட ரிசல்ட் காட்டுது. ஸோ அது என்னை பொறுத்தவரை ஒரு மைனஸ் தான். டக்குன்னு பார்க்க முடியலை. அதுக்கடுத்து இதை பொறுத்தவரை லெவல் மட்டும் செக் பண்ணதாக இருந்தால் இது ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஆனாலும் இதில் என்ன மைனஸ்னால் S40க்கு பிறகு இருக்க மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சிலாம் செக் பண்ணதாக இருந்தால் அது வந்து அக்யூரேட்டாக காட்டலை. சம்மந்தம் இல்லாமல் தான் காட்டுது. 2 லெவல் வித்தியாசம் இருக்குது, 4 லெவல் வித்தியாசம் இருக்குது, 2 MER வித்தியாசம் இருக்குது. இப்படி பிரச்சனையும் இருக்குது. ஸோ ஏதாவது சின்ன ஆப்ரேட்டருக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அக்யூரேட்டாக பார்த்து நோடை கரெக்டாக அளந்து விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த 2 மீட்டருமே என்னை பொறுத்தவரை செட் ஆகாது. இப்போ எந்த மீட்ரு தான் வாங்கலாம் அப்படின்னா என்னோடய சஜஷன் வந்து எப்போதும் ஒரு ரிவ்யூ வீடியோவில் ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த வீடியோவில் அக்யூரசி நல்லாவே இருந்தால் கூட C30 வாங்குங்கன்னு சொல்லக்கூடிய மைண்ட் செட்டில் நான் வந்து இல்லை. ஏன் நம்ம வந்து அதை சொல்லலை அப்படின்னா இப்போ உங்களுக்கு லைவாகவே செக் பண்ணியே காட்டுதேன். இப்போ வந்து நான் வந்து ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுதேன். ஓப்பன் வந்து ஆகாது. மறுபடியும் ஓகே கொடுக்கேன், உள்ளே வந்து போகலை. மறுபடியும் ஓகே கொடுக்கேன், போகலை. இப்போ ஓயாமல் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். லோடிங் வந்து ஆகுது. உள்ளே போய்ட்டு வெளியே வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து இப்போது நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்க C30 மீட்டரில் இந்த பிரச்சனை வந்து வந்துருச்சு. சரி, இப்போ இதை நான் எப்படி வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா டேரெக்டாக இந்த செட்டப்புக்குள்ளே போனோம். ஏதாவது ஒரு இதுக்குள்ளே கான்ஃபிகரேஷனோ இன்ஃபர்மேஷனோ எதுக்குள்ளேயா உள்ளே போயிட்டு இதுக்குள்ளேயே உள்ளே போயிட்டு அடுத்து பேக் வந்து அதுக்கடுத்து லெவலை கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஓப்பன் வந்து ஆகுது. இப்போ வந்து அது வந்து பேக் வந்து ஆகாது. இப்போ வந்து நம்ம லெவல் குவாலிட்டி வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட இன்றைக்கியோட சேர்த்தோம்னா இந்த மீட்ரு செக் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் இந்த பிரச்சனை வந்தது. இல்லை நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு 4 நாளாக இந்த பிரச்சனை வந்து இருக்குது. சரி, இப்போது இதை நான் கட்டாயம் சர்வீஸ் சென்டரில் கேட்போம். இதுக்கு எவ்வளோ செலவு வருது அப்படின்னு அவங்க சொல்லுதாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கட்டாயம் மீட்ரு இன்றைக்கி புது ரேட்டுக்கு வாங்கினா என்ன செலவு வருமோ அந்த ரேட்டை தான் சொல்லுவாங்க அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கேன். பார்ப்போம். இதை வந்து கம்மியான செலவில் பார்க்க முடியுதா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதனாலேயே எனக்கு வந்து C30 இப்போது இது வந்து பழைய C30 தான். நம்ம வாங்கும்போது 13,000 ரூபாயோ 12,500 வாங்கினோம். இத்தனை வருஷம் உழைச்சிருக்கு மீன்ஸ் எனக்கு இப்போ போட்டதுக்கு மேலே இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்திருப்போம். ஸோ எனக்கு இது வந்து நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம அடுத்து ஒரு C30 ப்ளஸ் கூட வாங்கிக்கலாம். இருந்தாலும் நார்மலாக ஒரு சின்ன ஆப்ரேட்டர் ஒரு 300-400 லைன் வச்சுருக்கவங்க இன்னைய ரேட்டுக்கு 18,000 ரூபா கொடுத்து மீட்ரு வாங்கிட்டு மறுபடியும் ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வந்து துட்டு வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா சர்வீஸ் சப்போர்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதான் இதில் ஒரு பிரச்சனை. மற்றபடி ப்ராடக்ட் வைஸு, குவாலிட்டி வைஸு, அக்யூரசி வைஸு பெஸ்ட்டு அப்படின்னா C30 தான். பர்ச்சேஸ் வைஸு கட்டாயம் பெஸ்ட்டு வந்து இல்லை. இது வந்து நம்ம யூஸ் பண்ணல உள்ள கருத்து. மற்றபடி அக்யூரசியில் கிங்னா C30 வந்து கட்டாயம் சொல்லலாம். சரி, இந்த 2 மீட்டரில் எது அப்படிங்கிறது கட்டாயம் நான் செக் பண்ணி எனக்கு வந்து இது திருப்தியாக வந்து இல்லை. ஏன்னா அக்யூரசியை பேஸ் பண்ணி ரிசல்ட்டை சொல்லணும் அப்படின்னா இந்த 2மே வந்து அக்யூரேட்டாக இல்லை. இதை வச்சு ஒரு 80% வந்து வேணால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நோட அளந்து விட்டுக்கலாம். தவிர்த்து பெர்ஃபெக்டான அளவு வந்து கட்டாயம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன் பெர்ஃபெக்டான அளவுங்கிறத நான் எதை சொல்லுதேன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ரேட்டரு டிரான்ஸ்மிட்டர் கொடுக்க இன்புட்டில் இருந்து கடைசி எண்டு நோடோட ஒரு போல் அளந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி செக் பண்ண போகிறாரு அப்படின்னா கட்டாயம் அதுக்கு C30 தான் செட் ஆகும். ஏதாவது ஒரு நோடு கம்ப்ளைண்ட் ஆகிப்போல் வேறு நோடு மாற்றோம், அந்த நோடு டெம்பரரியாக அளந்து விடணும் அப்படின்னா இதில் எந்த மீட்டர்னாலும் வச்சு அளந்து விட்டுக்கலாம். ஏன்னா எல்லாமே காட்டுது. சரி, டிபிசியோட டச் ஸ்க்ரீன் மீட்டருக்கு போகலாமா அப்படின்னா அதையும் இது கூட கம்பேர் பண்ணி பார்த்தேன். அதில் ஓரளவு லெவலாவது ஒரு மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி தருது. ஆனாலும் அது சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்குது. S41க்கு மேலே U30 வரை வந்து கரெக்டாகவே காட்டுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் வரை கரெக்டாக காட்டுது. ஆனால் இடையில S40 ஒரு 3.7 வித்தியாசம் இருக்குது. அடுத்து ஃபஸ்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இதில் குறையாதில் வித்தியாசம் இருக்குது. அதுக்கடுத்து மெயின் பிரச்சனையே MER வந்து ஒரேடியாக 36. அதுக்கடுத்து புதுசுலேயே கம்ப்ளைண்ட் வந்து வந்துருச்சு. அதனால் கட்டாயம் DBC BC 3000 கண்டிப்பாக வேண்டாம். ஸோ இது வந்து சிக்னலு
செக் பண்ண ஃபுல் ஃபுட்டேஜ் வீடியோ. இது வந்து டோட்டலாக 30 நிமிஷம் இருக்கனால 8x ஸ்பீடில் வந்து ரன் பண்ணி விட்ருக்கேன். தேவையுள்ளவங்க ஸ்லோ பண்ணி வேணால் பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்து இதில் வந்து 2 விதமாக செக் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து சிக்னல் வந்து ஒரு 55 dBக்கு மேலே உள்ள இடத்துலையும் செக் பண்ணியிருக்கு. அதேமாதிரி 55 dBக்கு கீழே வந்து, அதாவது நமக்கு வார இன்புட் கம்மியாக வர இடத்துல எம்இஆரும் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு 2 விதமாக செக் பண்ணியிருக்கு. வீடியோட ஸ்டார்டிங்கில் காட்டினது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டிங்கு. இந்த வீடியோவோட கடைசியில், அதாவது நீங்கள் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே உள்ள கடைசி பாஸ்ட் அடிச்சினாலும் அந்த கடைசி உள்ள ஃபுட்டேஜையும் பார்த்து இதோட ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா லாஸ்ட்டில் எம்இஆர் கம்மியாக இருக்கிற இடத்துல இன்னும் சிலதுகள் வந்து தப்பாகவும் காட்டுது. அதோட ஃபுல் ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஃபுல் ஃபுட்டேஜை பார்க்கலனாலும் டேரெக்டாக பாஸ்ட் அடித்து 15 நிமிஷத்துக்கு மேலே உள்ள 14 நிமிஷத்துக்கு மேலே உள்ள ஃபுட்டேஜை பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வந்து கிடைக்கும். அது வாங்கலாமா வேண்டாமாங்க ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக டெஸ்டிங் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது வந்து இன்னொரு டெஸ்டிங் பண்ணியிருந்தோம் தனியாக. இது என்ன பண்ணியிருந்தோம்னா சிக்னல் கம்மியாக தான் எம்இஆர் கம்மியாக இருக்கிற இடத்துலையும் இது எல்லாமே அக்யூரேட்டாக காட்டுதா அப்படின்னு செக் பண்ணியிருந்தோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் U30 வந்து நமக்கு எம்இஆர் 35 எம்இஆர் தான் வருது. அதே இதை அப்படியே
யூரியில் ஒய்சிஎம் 99Gயில் கொடுத்தோம்னா 33.5 MER ஆகும். 999 DXயில் கொடுத்தீங்கன்னா 30.7 MER ஆகும். அதே இது டிபிசி டச் ஸ்க்ரீன் மீட்டரில் கொடுத்தீங்கன்னா 29.5 MER கிட்டத்தட்ட 4-5 MER டிஃப்ரெண்ட்டாக காட்டுது. அதாவது C30க்கும் இதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வார MER 35 கீழே இருந்ததுன்னா அப்படின்னு நினைக்கலாம். இது வந்து நமக்கு சிக்னல் எஸ்சிவி இன்புட்டு வந்துக்கிட்டு இருக்க இன்புட் பேட்ச் கார்டில் நம்ம ஒரு FTDH மாட்டி அதிலேருந்து சின்ன துண்டு வேற போட்டு செக் பண்ணதோட ரிசல்ட். அதாவது அது உண்மையிலே 30 MER தான் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா படம் வந்து ஓடாது. எங்களுக்கு வந்து படம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அது வந்து கட்டாயம் 35 MER தான் வரும். ஆனால் இதில் 99Gயில் 33 MER வரதாகவும் 999 DXயில் 31.4 MER வருதுனாகவும் அதுவும் சில நேரம் 30.7ன்னு காட்டுது, மறுபடியும் 31.4ன்னு காட்டுது. அப்போது C30 கூட கம்பேர் பண்ணும்போது 4 MER 999DX வந்து வித்தியாசமாக காட்டுது. அதாவது MER கம்மியாக வர இடத்துல. அதாவது இந்த டெஸ்டிங்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டக்கூடிய விஷயம் என்னென்னா லெவல் MER நல்லா இருக்க இடத்துல நல்லாவே காட்டுது. ஒரு MER 2 MER வித்தியாசம்னாலும் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபால்ட்டை வந்து பார்த்துடலாம். ஆனால் MER கம்மியாக இருக்க இடத்துல 35 MER 34 MER கீழே இருக்க இடத்துல 3 MER 4 MER வந்து வித்தியாசம் இருக்குது 2 மீட்டருமே. ஸோ அவ்வளோ வித்தியாசம் இருக்கும்போது நம்ம ஏற்கனவே ஃபால்ட்டு பார்க்க போகிறதே கம்மியாக சிக்னல் இருக்க இடம் இந்த மாதிரி இடத்துலாம் பிரச்சனையே வரும். அங்கே தான் போய் நம்ம செக் பண்ணி போகிறோம். நம்மளோட மீட்டரோட நீடே அந்த இடத்துல இருக்கும். ஆனால் இது தப்பாக காட்டுறதும் அந்த இடத்துலலாம் காட்டுது. இது வந்து நம்ம 2-3 டெஸ்டிங்கில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வீடியோவில் 2 டெஸ்டிங்கோட வீடியோ காட்டினாலும் கிட்டத்தட்ட வீடியோ எடுக்காமல் ஏகப்பட்ட இடத்துல செக் பண்ணோம். செக் பண்ணும்போது ஓவராலாக எல்லா இடத்துலையும் இது வந்து ஒரே ரிசல்ட்டை வந்து கொடுக்கல. ஒரு இடத்துல கரெக்டாக கொடுத்த மாதிரி கொடுத்தாலும் சில இடத்துல தப்பாக தான் கொடுக்கும். ஏன்னா எல்லா மீட்டரையும் ஒன்றாச்சு செக் பண்ணும்போது நமக்கு எது கரெக்டாக கொடுக்கு எது தப்பாக கொடுக்குங்கிறது நமக்கு தெரியுங்களா. சில நோடு கரெக்டாக ஓடிட்டு இருக்க நோடில் போய் செக் பண்ணாலும் இது வந்து சம்மந்தமில்லாத ரீடிங்கையும் காட்ட தான் செய்யுது. ஸோ நான் செக் பண்ணல ஓவரால் ஃபீட்பேக் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் வந்து 100% ஒர்த் அப்படின்னு இல்லை, கொடுக்க ரேட்டுக்கு ஒரு 80% வேணால் ஒர்த்தாக இருக்குது. என்னை பொறுத்தல ஏதாவது சின்ன ஆப்ரேட்டரு எனக்கு உடனே ஃபால்ட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அக்யூரேட்டாக தேவையில்லை, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியான ரேட்டுக்குள்ள தான் வேணும்னா இந்த 2 மீட்டரில் நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம். இது இல்லைனாலும் சாலிடுலேயும் இதே மாதிரி மாடலில் இதே டிசைனில் கூட சாலிடு கம்பெனிலையும் போட்டுதாங்க, இதே ரேட்டுக்கிட்ட தான் வரும். இது எல்லாமே சேம் மாடல் தான். ஸோ நீங்கள் அதில் எது தேவைப்பட்டாலும் வாங்கலாம். மற்றபடி BC 3000 வாங்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சி கூட பார்க்காதீங்க. நம்ம செக் பண்ணலே எல்லா இடத்துலையுமே தப்பாக காட்டுது. அதுதான் இதை வச்சு லெவல் மட்டும் என்ன பார்க்கலாம். அதுமாதிரி இப்போ நம்ம கையில் வச்சுருக்க மீட்டர் அது ரிப்பேர் ஆகி போச்சு. ஸோ நம்ம செக் பண்ணலேருந்து ஓவராலாக ஃபைனல் ரிசல்ட் வந்து இதுதான். இது வந்து லெவல் நல்லா இருக்க இடத்துல 60 dBக்கு மேலே இருக்க இடத்துல ஓரளவு நல்லா காட்டுது. ஒரு 90% வரை ஒப்பேற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 2 MER வித்தியாசனாலும் ஒப்பேற்றி பார்த்துக்கலாம். மற்றபடி 50 dB கீழே உள்ள இடத்துல ஒரு 40%க்கு மேலேயே இது வந்து தாங்காது. ஏன்னா ரொம்ப தப்பாக காட்டுது மாதிரி இருக்குது. அதை வச்சு ரொம்ப நுணுக்கமான ஃபால்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் நம்ம செக் பண்ணல உள்ள ஃபைனல் ரிசல்ட்டு. ஸோ இதெல்லாம் வாங்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. மற்றபடி லாங் லைஃப் இருக்காங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க கமெண்டில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள்ஸ் பிளேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.